ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எஸ்பிஎஸ் விதை வங்கி யூடியூப் சேனல் மூலிமா ஒரு எஸ்பிசி விதை வங்கியின் அதனுடைய மூலியமாக அந்த விதை நெல் எப்படிலாம் 250 ஏழு நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், எப்படிலாம் விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு எப்படிலாம் விதைகள் வாங்கி மறுபடியும் கொள்முதல் செஞ்சு விவசாயிகிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவலை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி வட்டம் சின்ன மோட்டுப்பட்டி காளிப்பண்ணி என்ற ஒரு தோட்டத்தில் நான் நெல் விதைகள் கொடுத்துருக்கேன். இலப்பும்பூ சம்பா அப்படிங்கிற ரகம். அந்த ரகத்தை பற்றி தான் இப்போ முழு தகவலை தரோம். ஏன்னா ஒவ்வொரு ரகம் நான் 250 ரகத்தை பண்ணுறேன். நான் பண்ணுறவுடைய தகவல் ஒவ்வொரு விவசாயிகளுடைய தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு விவசாயிகளுடைய தொழில்நுட்பம் கம்மியாக இருக்கலாம். அவர் இயற்கை முறை தான் பண்ணியிருக்காரு. அவருடைய தகவல் அடிப்படையில் இந்த இலப்பும்பூ சம்பா அப்படிங்கிற ரகம் ரொம்ப ஒரு மருத்துவ குணம் இருந்த ரகம். நரம்பு தளர்ச்சிக்கும் அவரே காளிப்பம்பர் அவர் சில விஷயங்கள் தகவல்களை அவரே இந்த இலப்பும்பூ சம்பாவை சாப்பிட்டு இந்த நெல்லை பயிர் பண்ணிக்கிறாரு. 1 ஏக்கரா எந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை இப்படி உங்களுக்கு சரியான முறையில் கொடுக்குறோம். ஏன்னா நான் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஏன்னா மற்ற விவசாயிங்க என்னென்னா பாரம்பரியம் எழுந்து விட்டு வெளியே போயிட்டாங்க. காரணம் என்னென்னா மகசூல் வரல, எனக்கு சரியான மார்க்கெட்டிங் இல்லை அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. சரியான தவறுகள் அது. ஏன்னா இன்றைக்கி நல்ல மகசூல் தரக்கூடாதுன்னா பாரம்பரியம் நிறைய இருக்குது. அந்த ரகத்தில் இலப்பும்பூ சம்பா அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணக்கூடிய அவர் பேர் அவர் ஊரை சொல்லுவார். கேட்டுக்கிட்டு நீங்களும் சரியான இந்த இலப்பும்பூ சம்பாவை பயன்படுத்துங்க. அவர் சொல்லுவார். இது பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்திலுக்கும் அரிசி பச்சை நிறத்திலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கு உகந்த அரிசி இது. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா காளியப்பன், சி மோட்டுப்பட்டி கிராமம், புழுதிகரை பஞ்சாயத்து, தருமபுரி மாவட்டம், மட்டமங்க. சரிங்க. இந்த இலப்பும்பூ சம்பா பண்ணீங்க எப்படி நடுவில் அறுவடை வரைக்கும் சொல்லுங்க ஐயா. ஐயா இது மிஷின் நடவு, ஆள் பற்றாக்குறையால் மிஷின் நடவு தான் போட்டோங்க. மிஷின் நடவு போடும்போது பொறியியல் துறை மூலியமாக தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய உதவியும் இருக்கு. அவங்களும் ஒரு அலாட் பண்ணி பில் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு முன்னோடி விவசாயின்றதுனால அவங்கள தேடி கொடுத்தாங்க. 26,000 நடவு முதல் அறுவடை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாட் கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. 26,000 மானியமா கொடுத்தாங்களா? மானியமா நம்ம அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. அவங்க பேட்சா அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்தாங்க. சரி, பண்ணி கொடுத்து பண்ணியிருக்காங்க. மிஷின் பாப்புலேட்டிவ்ல முத்தரசன் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு. அவரை தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவர் மிஷின் வச்சிருக்காரு. நடவுக்கும் இதுக்கும் நாத்து நெல்லை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. நெல்லை ஊற போட்டு கொடுத்துட்டோம்னா அவரே நாத்து விட்டு அவர் ஒரு ட்ராக்ல ஒரு அட்டை பாக்ஸ்ல போட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு அப்படியே வளர்த்து ஒரு 20வது நாள் 22வது நாள் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு சொன்னாருனாக்க நம்ம அதுக்குள்ள சேர் அடிச்சு பதமா வச்சிருந்தோம்னாக்க அவரே மிஷின்ல நட்டு விட்டு போயிடுறாரு. ஒன்னும் பிரச்சனை ஜாரதாரியா போயிட்டு நல்ல நடவு போடுறாரு. ஒரு அடிக்கு ஒரு நாத்து வருது. 6 பயிர் 7 பயிர் வைக்கலாம், 10 பயிரும் அதிகபட்சமா வைக்கலாம். நல்ல மிஷின் நடவு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சேர் மட்டும் ரொம்ப பதப்படுத்தி வைக்கணும். ரொம்ப சேரா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும் சேர். அது மாதிரி போட்டு நடவு போட்டு ஒரு 25வது நாள் ஒரு கோணா விடர் ஓட்டணும். பவர் விடரோ கோணா விடரோ ஏதோ ஒன்று ஓட்டலாம். அதுக்கு அடுத்து 45வது நாள் ஒரு பவர் விடர் ஓட்டிடலாம். பவர் விடர் இல்லை கோணா விடர் ஓட்டிட்டோம்னா நல்ல தூர் கட்டி நல்ல பிரமாண்டமா வந்துருது. இதுக்கு நாங்க செலவிடன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மருந்து 5 இலக்க அரசியல் ஒன்று மட்டும் தான் போட்டுங்க. அடியில பின்னாக்கோ வேப்ப முன்னாக்கோ எந்த ஒரு மருந்துமே போடல. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அம்மாவா விளைச்சல் வந்துருச்சு. அடியில தக்க போட்டு சேர் உழவு விதைச்சு அதுல தான் மடக்கி உளுந்து பண்ணங்க. சேர் ஓட்டினதுனால அதே போதுமான சத்து ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த இலுப்பம்பூ சம்பாவுடைய மருத்துவ குணம் பார்த்தா கண் பார்வை சிறந்தது. நரம்பு சம்பந்தமான நோய்க்கு ரொம்ப நரம்பை குணப்படுத்தக்கூடிய வல்லமைப்படுத்துது. அந்த முற்காலத்துல புத்தர் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிட்டு இது என்னுடைய தேவைக்காக தான் நான் விளைஞ்சேன். எனக்கு கழுத்து வலி நரம்பு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போனா கேட்கல. அதனால இதை கேட்டுட்டு அந்த நெல் உங்ககிட்ட தான் தேடி வாங்கினேன். ஆக்சுவலா 4 வருஷம் முன்னாடி வாங்கினேன். அதுல இருந்து வருஷம் நான் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்து சாப்பிட்டவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் இதை சிறப்பாகவே உண்மையாவே இது கண் பார்வைக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களும் 100க்கு 100 சாப்பிடலாம், குணமாகுது. கஞ்சியை சாப்பிட்டா முழு சத்தும் கிடைக்கும். அரைச்சியும் சாப்பிடலாம், செமி பாலிஷ் பண்ணியும் சாப்பிடலாம், அது சாதமாவும் வடிச்சு சாப்பிடலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயா இதுக்கு அடியோரம் எதுவுமே மருந்து கொடுக்கல? எதுவுமே இதுவரையில எந்த செலவும் இல்லை. எத்தனை உயரம் வந்துருந்துச்சு? ஐயா இப்ப நம்ம நீங்கணும்னா அவ்வளவு இப்ப நம்ம கழுத்து அளவுக்கு இருக்குங்க ஐயா. ஒரு 5 அடி இருக்குங்க ஐயா. 5 அடி இருக்கு. தூர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தூருக்கு மேல இருக்கும். மகசூல் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு நார்மலா நான் இதுக்கு முந்தைய நடவு போடும் போதெல்லாம் ஒரு ஏக்கர்னாக்க ஒரு 12 to 15 ஹையஸ்டா வரும். ஹையஸ்டா அவ்வளவுதான் இந்த இது வந்துடும். ஏன்னா சாமம் மாதிரி தாங்கக்கூடிய சத்து இல்லாத தாள்
மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே தாள் வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும், சீக்கிரம் சாயக்கூடிய தன்மை உள்ளது. அப்படின்னு பார்க்கும்போது இது அவ்வளவுதான் வந்தது. இப்ப மிஷின்ல போட்டு கோணாமரை ஓடி கொஞ்சம் நல்லா தூர் கட்டி வந்திருக்கிறதுனால ஒரு 20 இருந்து 25 மூட்டை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பாத்தீங்களா, ஒரு 25 மூட்டை நெல் அளவுக்கு இந்த இலப்பு சம்பா விளைஞ்சி வச்சிருக்காரு. தூர்கள் நல்லா வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விலைகள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க? மார்க்கெட்டிங் இப்ப மரபு சந்தையில 180 ரூபா அந்த ரேஞ்சில் வித்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நமக்கு வந்து என்ன ஒரு ஆவரேஜா உனக்கு ஒரு ஏக்கராவுக்கு கிடைக்கும்? 25 மூட்டை சொல்லியிருக்கீங்க. 25 மூட்டைக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 கிலோ வரும். 2000 கிலோ குறையாம வரக்கூடிய ரகம் தான். 2000 கிலோ அரிசியா நீங்க மாற்றும் போது ஒரு 1500 கிலோ வரும். நீங்க 150 ரூபா நீங்க வித்தா கூட நீங்க எவ்வளவு ஆச்சு? அது 5 2 30 5 225 கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா பில்லு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது உயரமா இருக்கிறதுனால பில்லு ஒரு 40 இருந்து 50 கட்டு வருமா? மிச்சமா வரும். ஒரு 80 கட்டு முன்ன பின்ன, ஒரு 5 கட்டு 10 கட்டு முன்ன பின்ன 80 கட்டு வரல எதிர்பார்க்கலாம். ஒரு கட்டு 200 ரூபாய் 8 16,000 ரூபாய் இந்த இதுக்கு வந்துருது. நமக்கு வந்து இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா லாபம் இல்லைன்னு சொல்றீங்க, பாவம் லாபம்னு சொல்றீங்க. இந்த விவசாயி பாருங்க இலப்பு சம்பா பயிர் பண்ணியிருக்காரு. அவரே வந்து குறைஞ்சபட்சம் 25 மூட்டை வரும்னு சொல்றாரு. 25 மூட்டையை அவர் வந்து ஒரு கிலோ வந்து அரிசி வந்து 150 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க. செலவு எல்லாம் போக ஒரு 1 லட்ச ரூபாய் மீதி, 1 லட்சம் செலவு 1 லட்ச ரூபாய் மீதி இல்ல அவ்வளவு செலவு வராது. 1 லட்ச ரூபாய் செலவு வராது. செலவு இல்லை. ஆனா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எனக்கு செலவாச்சுன்னு சொல்றாங்க. இவரே பாருங்க செலவு இல்லைன்னு சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய